இன்னைக்கு நாம ஹஜ் பயணத்தோட மிக முக்கியமான சொல்லப்போன ஹஜ்ஜோட இதயமேனு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, துல்ஹஜ் மாசம் 9ஆம் நாளான அரஃபா நாளை பத்தின ஒரு முழுமையான விளக்க தொகுப்பு தான் இது. இது வெறும் பயணம் கிடையாது, ஒரு பெரிய ஆன்மீக தேடல். அந்த உன்னதமான நாள்ல நாம என்னென்ன செய்யணும், அதோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா அந்த தொகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. உங்க மனச அப்படியே அந்த அரஃபா மைதானத்துக்கும் அங்க கம்பீரமா நிக்கிற மஸ்ஜித் நமீராவுக்கும் கொண்டு போங்க. லட்சக்கணக்கான மக்கள் எந்த வேறுபாடும் இல்லாம ஒரே சீருடையில ஒரே எண்ணத்தோட அங்க சங்கமிக்கிற அந்த பிரம்மாண்டமான காட்சியை உங்களால உணர முடிகிறதா? இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஹஜ்ஜோட மிக முக்கியமான கடமைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுது. சரி, இந்த நாள் முழுசும் நாம என்ன செய்ய போறோம்? இத ஒரு சின்ன டைம்லைன் மூலமா பாத்திரலாம். முதல்ல சூரிய உதயத்துக்கு பிறகு தொடங்குற அரஃபா புறப்பாடு, அதுக்கப்புறம் நண்பகல் நேரத்துல ஜுஹர் மற்றும் அஸ்ர் தொழுகைகள், கடைசியா சூரியன் மறையிற வரைக்கும் தொடரக்கூடிய மாலை நேரத்து இறுதி பிரார்த்தனைகள். இந்த 3 கட்டங்களை சுத்தி தான் உங்க முழு நாளும் நகரப்போகுது. பகுதி 1, அரஃபா பயணம் தொடக்கம். இந்த புனித பயணத்தோட அதிகாரப்பூர்வமான தொடக்கத்தை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். உங்களுடைய இந்த 9வது நாள் அதிகாலை ஃபஜ்ர், அதாவது சுபுஹ் தொழுகையோடு தான் ஆரம்பமாகுது. தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் சூரியன் நல்லா உதிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா அங்கேயே காத்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் அரஃபாவை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க புறப்பட்ட இடத்துல இருந்து அரஃபாவில் உங்க கூடாரத்தை போய் அடையிற வரைக்கும் தல்பியா அப்புறம் தக்பீர், இது ரெண்டையும் நல்லா சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல வேண்டிய அந்த தக்பீர் என்னன்னு கேக்குறீங்களா? இதுதான் அது. நீங்களும் என்னோட சேர்ந்து மனசுக்குள்ள சொல்லிட்டே வாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. உங்க கூடாரத்தை போய் சேர்ற வரைக்கும் இந்த வார்த்தைகளை ரொம்ப ஆழமான உணர்வோடும் நல்ல சத்தத்தோட சொல்லிக்கிட்டே போகணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரலாம், நாங்க எங்க தங்கறது அப்படின்னு. அரஃபா மைதானத்தோட எல்லைக்குள்ள நீங்க எங்க வேணாலும் தங்கி ஓய்வெடுக்கலாம், அது 100% ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா பகல் வெயில் சாயிற வரைக்கும், அதாவது நண்பகல் வரைக்கும் அந்த நமீரா அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் தங்கறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த பகுதி 2, வுஹர் மற்றும் அசர் தொழுகைகள். இப்ப நாம நாளோட 2வது முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழையிறோம். இந்த மதிய நேர தொழுகைகளுக்கான விதிமுறைகள் ரொம்ப தெளிவானதுங்க. முதல் விஷயம், சூரியன் மறையிற வரைக்கும் நீங்க கட்டாயமா அரஃபாவில் தான் இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. 2வது, ஃபுல்லர் அசர், இந்த 2 தொழுகைகளையும் ஃபுல்லருடைய நேரத்திலேயே ஒன்னா இணைச்சு தொழணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழுகைகளை சுருக்கி ஒவ்வொன்றுக்கும் 2 ரக்காயத்துகளை மட்டும்தான் தொழணும். பாருங்க எவ்வளவு எளிமையாக்கப்பட்டிருக்குன்னு. சரி, இதை எங்க தொழுகிறது? இதுக்கு ஒரு தெளிவான முன்னுரிமை பட்டியல் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நமீரா பள்ளிவாசல்ல நடக்கிற பிரதான ஜமாத்தோட இணைந்து தொழ முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை அங்க போக முடியலையா, கவலையே வேணாம். நீங்க தங்கியிருக்க உங்க கூடாரங்கள்லயே எல்லாரும் ஒண்டா சேர்ந்து ஒரு ஜமாத்தா தொழணும். இந்த 2ம் தவறினா மட்டும்தான் நீங்க தனியா தொழணும். ஆனா எப்பாடுபட்டாலும் கூட்டாக தொழுகிறதுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப நாம இந்த தொழுகைய எப்படி சரியா செய்யறதுன்னு படிப்படியா பார்க்கலாம். இது ரொம்ப சுலபம்தான். முதல்ல ஒரு முறை அதான் சொல்லணும், அப்புறம் இக்காமத் சொல்லிட்டு ஜுஹரை 2 ரக்காத்கள் தொழணும். ஜொஹர் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு முறை இக்காமத் மட்டும் சொல்லிட்டு அசரை 2 ரக்காத்கள் தொழணும். அவ்வளவுதாங்க. இந்த முறையான வழிகாட்டுதல் எவ்வளோ அழகா, அதே சமயம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? பகுதி 3, மாலை நேர பிரார்த்தனைகள். இந்த நாளோட மிக உணர்வுபூர்வமான நெருக்கமான ஒரு பகுதிக்கு நாம இப்போ வந்துட்டோம். இந்த மாலை நேரத்துல நீங்க அதிகமா சொல்ல வேண்டிய திக்ர் இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த மதியத்துக்கு பிந்தைய நேரம் முழுவக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமா இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல உங்கள பலருக்கும் ஒரு பொதுவான கேள்வி வரலாம். பொதுவா அரஃபா நாள்ல ஸ்பெஷலா நோன்பு வைக்கிறத பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? அப்போ ஹஜ்ஜுக்காக அரஃபால தங்கி இருக்கிற ஒரு ஹாஜி இந்த நாள்ல நோன்பு வைக்கலாமா? அதுக்கான நேரடியான பதில் இதுதாங்க. ஹஜ்ஜில் இருக்கிறவங்க அரஃபாவில தங்குற அன்னைக்கு கண்டிப்பா நோன்பு வைக்கக்கூடாது. ஆமாங்க, அது அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அந்த மாலை நேர பிரார்த்தனைகளை அவங்க எந்த சோர்வும் இல்லாம முழு எனர்ஜியோட செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு.
இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பகுதியில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த மூல ஆவணம் எப்படி நம்மள அந்த நாளோட இறுதி தருணங்களுக்குள்ள ரொம்ப அழகா கூட்டிட்டு போகுதுன்னு பாருங்க. வெறும் தொழுகைகள், திக்ர்கள் இதையெல்லாம் தாண்டி மாலையில சூரியன் மறையறதுக்கு முந்தைய அந்த மிக முக்கியமான நிமிஷங்களை நாம எப்படி செலவிடணும் அப்படிங்கறத இதோட இறுதி வரிகள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. அந்த மகத்தான நாள் அதோட முடிவை நெருங்கிட்டு இருக்கு. மாலை நேரம் ஆக ஆக உங்க 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி கிப்லாவை பார்த்து நில்லுங்க. உங்க முழு கவனத்தையும் ஒன்னு சேர்த்து கண்கள் கலங்க. உங்க மன உருகி இறைவன் கிட்ட துவா கேட்கறதுல உங்களை நீங்களே முழுமையா அர்ப்பணிச்சுக்கோங்க. அந்த சூரியன் மறைற வரைக்குமான தருணங்கள் உண்மையிலே உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம். இப்ப இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஏங்கின ஒரு தருணத்தோட உச்சமா இந்த மாலை நேரம் இருந்தா, அந்த நேரத்துல இறைவன் கிட்ட நீங்க கேட்க போற அந்த ஒரு ஒற்றை வார்த்தை என்னவா இருக்கும்? இந்த ஆழமான கேள்வியோடு இந்த விளக்க தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். தேடல் தொடரட்டும்.